நாங்கள் ஒரு குலதெய்வத்தை வணங்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க தான் எங்களோட குலதெய்வமா அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. உங்கள் குலதெய்வம் உங்களுடைய தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நான் நித்திய ஜோதிடத்திலேருந்து ஜோதிடர் அபினாஷானந்த குருஜி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 6 எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறத முந்தின நாள் நைட்டே வாங்கி வச்சுருக்கணும். மறுநாள் காலையில் நீங்கள் கோவிலுக்கு போய்க்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் குலதெய்வமாக நினைக்கக்கூடிய கடவுளுடைய காலில் நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை வைங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு பானை, சின்ன களையம்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பானை, இந்த சிட்டுக்குருவிக்கெலாம் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி சின்ன ஒரு களையம் வாங்கிக்கோங்க. அந்த களையத்தில் புளி கரைசல், ஓகேவா, புளி வாங்கி நல்லா கரைச்சி அது உள்ள இந்த 6 எலுமிச்சம்பழத்தையும் போட்டிருக்கேன். ஓகேவா? எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு வீட்டில் ஒரு 7 நாளைக்கு அசைவம் சமைக்கக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்களுடைய குலதெய்வம் உண்மையான குலதெய்வமாக இருந்தது அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மேலும் என்ன மாதிரியான வாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது வாசம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டை சுற்றி வரும். இது ஒவ்வொரு கடவுளை பொறுத்து மாற. உதாரணத்துக்கு கருப்சாமியாக இருந்தால் சுருட்டு வாசம் இருக்கும். ஜவ்வாதுங்கிறது ஒரு காமனான வாசம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் அப்படிங்கிறது காமிக்கும். இது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேலும் உங்கள் ஜாதகத்தை பற்றி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வேறு சில மெத்தட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரோம். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.